ஆமென். கிருபையை ஏன் விரும்புகிறாங்கன்னா, சில நேரத்தில் கிருபையின் பிரசங்கங்கள் முழு சத்தியத்தோடு வருவதில்லை. அதுதான் பிரச்சனை. அரைகுறை சத்தியத்தோடு வரும். இன்னைக்கு அப்படியே ஆண்டவருடைய முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமும் உள்ளவர். மோசே நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார், கிறிஸ்துவோ கிருபையும் சத்தியத்தையும் நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஏசப்பா, உம்முடைய கிருபை என்னை நிரப்பட்டும், என்னை சத்தியத்தில் நடத்தும் ஆண்டவரே, என்னை சத்தியத்தில் நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடைசி நாட்களில் ஆண்டவர் சொல்கிறாரு, என் வசனம்தான் உன்னை நியாயம் தீர்க்கும், என் வசனம்தான் உன்னை நியாயம் தீர்க்கும். வசனம்தான் நம்முடைய உள்ளத்தில் காணப்படணும். ஆண்டவர் சொல்கிறாரு, வசனத்தை பிசாசு அந்த தேவனுடைய வார்த்தையை அந்த பறவைகள் எடுத்துக்கொண்டு போயிடுது. இந்த இரவு ஆண்டவர் உங்களை ஆராய சொல்கிறாரு, சத்தியத்தில் இருக்கிறீங்களா? என் பிள்ளைகள் சத்தியத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு சந்தோஷம். உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சகித்திருக்கும்படி இன்றைக்கு சத்தியம் உனக்குள் கிரியை செய்யட்டும். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி கொஞ்ச நேரம் ஆண்டவரோடு கூட உங்களை பரிசோதிங்களே. ஷல்பர ஹந்தல மிஹோராதி ஹாந்தனா சபபப ருஹேந்தினி மருகப ரூபஹந்தனமா. ஆண்டவரே, எனக்குள்ள சத்தியம் இருக்கட்டும். சத்தியமுள்ள மனைவி புருஷனை கனப்படுத்துவாள். சத்தியமுள்ள புருஷன் தன் மனைவியை கனப்படுத்தி அன்பு கூறுவான். சத்தியமுள்ள பிள்ளைகள் ஒளிவுமர கன்றுகளாய் வளரும். சத்தியமுள்ள பிள்ளைகள் சித்திரம் தீர்க்கப்பட்ட மூளை கற்களாக இருப்பாங்க. சத்தியமுள்ள குடும்பம், கிருபையும் சத்தியமுள்ள குடும்பம் அலங்காரமாக இருக்கும். நம்ம பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. வசனத்துக்கு நடுங்குகிற நம்மை அவர் நோக்கி பார்ப்பார். வசனம் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. ஹல்லேலூயா. வசனம்தான் நம்மை காப்பாற்றும், வசனம்தான் நம்மை காப்பாற்றும். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே, நான் கிருபையோடு கூட இருக்கணும். ஆண்டவரே, நான் சத்தியத்தோடு இருக்கணும். கிருபை மிக சிறந்தது. கிருபை இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காய் நன்றி 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 நன்றி. பாவியாக இருந்த என்னை ரட்சித்தது அவருடைய கிருபை. பாவியாயிருந்த எனக்கு வழிகாட்டினது அவருடைய கிருபை. கிருபையாய் தேவன் என்னை தேடி வந்தார், என் வாழ்க்கையை மாற்றினார். இப்போ ஆண்டவர் என்னை சத்தியத்தில் நிற்க சொல்றாரு. அல்லேலூயா. சத்தியத்தில் நிற்க சொல்றாரு. என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கொண்டு வா என்று சொல்றாரு. பரிசுத்தவான்கள் சத்தியத்தினால் தான் உருவாவார்கள். பரிசுத்தவான்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதினால் தான் உருவாவார்கள். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு தெளிவை காண்பித்திருப்பார். இன்றைக்கு சத்தியமும் கிருபையும் நம்மை நிரப்பட்டும். இயேசு நம்மை நிரப்பட்டும். அல்லேலூயா. குடும்பத்தில் கிருபையும் வெளிப்படுத்தணும். குடும்பத்தில் ஒரு சட்ட திட்டங்கள் இருக்கணும். அல்லேலூயா. இஷ்டம் போல வாழ்வது குடும்பம் அல்ல. இஷ்டம் போல தன்னுடைய சித்தத்தை மட்டும் விரும்பி செய்வது கணவனோ மனைவியோ அல்ல. ஆண்டவரே, எங்க குடும்பத்தில் ஆண்டவரே சத்தியமும் இருக்கணும், அன்பும் இருக்கணும், கண்டிப்பும் இருக்கணும், அன்பும் இருக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணுங்களே, ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி துதியுங்களே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. கிருபையாய் எங்கள் பாவங்களை மன்னித்தீர். கிருபையாய் எங்கள் அக்கிரமங்களை மன்னித்தீர். கிருபையாய் உம்முடைய ஆலயத்தில் எங்களை கொண்டு வந்தீர். இனி நாங்கள் ஆசீர்வாதமாய் கனி தரும் விருட்சங்களாய் நாங்கள் மாறணும். ஆண்டவரே, சத்தியம் என்னும் மார்க்கச்சே எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு அந்த சத்தியம் என்கிற ஆண்டவரே அந்த பட்டயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அப்பா, விசுவாசம் என்னும் கேடகம், நீதி என்கிற ஆண்டவர் இந்த மார்க்கவசத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம் பண்ணுங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் இருக்கிறவர்களை பிசாசு தொடவே முடியாது. உன் குடும்பம் வசனத்தினாலே நடத்தப்படட்டும்.
எதை செய்தாலும் வசன ஆதாரத்தோடு செய்யுங்க. எதை பேசினாலும் வசன ஆதாரத்தோடு பேசுங்க. எல்லாரும் வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போமா? கிருபைக்கு முக்கியத்துவம் கொடுப்போமா? கிருபையும் ஆண்டவருடைய அந்த சத்தியமும் எனக்குள் இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? கிருபை கிருபை என்று உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீங்க. சத்தியம் சத்தியம் என்று மற்றவர்களை பட்சிக்காதீங்க. கிருபையும் சத்தியமும் உங்களுக்குள் கலந்திருந்தால்தான் நீங்க இந்த உலகத்துக்கு பிரயோஜனப்படுவீங்க. அல்லேலூயா. உங்க குடும்பத்துக்கு நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க கிருபையும் சத்தியம் உள்ள ஒரு மகனாய் மகளாய் ஆண்டவர் மாற்றட்டும். ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவீங்களா? ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? ஹல்லேலூயா. பிள்ளையின் மேல அன்பையும் காட்டணும், பாசத்தையும் காட்டணும், கண்டிப்பையும் காட்டணும். ஹல்லேலூயா. இல்லைன்னா உங்களால் உங்க குடும்பத்தை ஒழுங்குபடுத்த முடியவே முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. கிருபை 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 எங்க குடும்பத்தை நிரப்பட்டும். கிருபை என்னை நிரப்பட்டும். கிருபையா என்னை உயர்த்தும். கிருபையா என்னை உயர்த்தும். தாவீது சொல்றாரு, அவருடைய காருண்யம் என்னை உயர்த்தும். அல்லேலூயா. அவருடைய காருண்யம் என்னை உயர்த்தட்டும். ஒரு கவி பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, துயரத்தில் கூப்பிட்டு உமது காருண்யத்தா பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தா பெரியவனாக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினீ. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினீ. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே. Thank you Lord. எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். அவர் குனிந்து தூக்குவது கிருபை, எரிந்து கொண்டே இருப்பது சத்தியம். அல்லேலூயா. ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில துளி கூட குறையக்கூடாது. அப்படியே ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய சத்தியத்தினாலும் என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். இந்த ஆலயத்தில் கிருபை இருக்கணும், சத்தியம் இருக்கணும். நம்ம குடும்பத்தில் தேவன் கிருபையாகவும் நம்மை நடத்தணும், சத்தியமாகவும் நம்மை நடத்தணும். ஹல்லேலூயா. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடும், சத்தியத்தின்படி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமம். என் ஆத்துமாவே கர்த்தர்
அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவு. ஆமேன். காட் பிளஸ் யூ. கிருபையும் சத்தியமும் உங்களை காக்கட்டும். ஆமேன்.